நான் இப்போ பார்க்க போகும்போது ஏ காலி காலி ஹே இது வந்து அகைன் இது வந்து இங்கிலீஷில் கூகுளில் போடும்போது டட் பிளாக் டார்க் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. ஸோ ஓகே கதைக்குள்ள போயிடும். இதுவுமே ஒரு நல்ல சீரிஸ் சரிங்களா. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா திமிரு படம் தான் அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் திமிரு படத்தில் உங்களுக்கு விஷால் நல்லவனா தெரிவார். அந்த பொண்ணு சைட்லேருந்தே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் இந்த சீரிஸ் பார்க்குறப்ப முழுக்க முழுக்க அந்த பொண்ணு சைட்லேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த சீரிஸை பொறுத்தவரை ஒரு பெரிய டான் சரிங்களா. அவனுக்கு வந்து ஒரு பொண்ணு ஆசையாக தான் பொண்ணு, இன்னொன்று வந்து சித்தப்பா பையன் ஒரு பையன் இருப்பான். சித்தப்பா பையனா அண்ணன் பையனா ரெண்டு ஒன்று தானே. ஆமாம் அந்த பொண்ணுக்கு சித்தப்பா பையனா அது அவனுக்கு தம்பி பையனா அண்ணன் பையனும் ஒருத்தன் இருப்பான் சரிங்களா. ஸோ இவங்க 3 பேர் பெரிய டானு. இவங்ககிட்ட வேலை பார்க்கறது வந்து நம்ம ஹீரோவோட அப்பா வந்து கணக்கு பிள்ளையா இருப்பார். அவர் தாண்டா எல்லாம் பண்ணது, இவர் தாண்டா எல்லாம் பண்ணணுமா அடிச்சு விடுறதுக்குலாம் பெரிய அறிவே. ஏன் இவனுக்கு வந்து சின்ன வயசுல அந்த மாதிரி பிடிக்காது. நம்மளா சொந்த கால அடிக்கணும் சொந்த கால வரணும்னு சொல்லிட்டு வளர்ந்துட்டு இருப்பார். பட்டாவாடா லவ் பண்ணிருப்பார். பட்டாவாடா யாரா இன்ஸ்டால நேம் பட்டாவாடா உண்மையான பேரு தெரியல. மெஹந்தி சர்கஸ் நடிச்சிருப்பாங்க அந்த ஹீரோயின் சரிங்களா. மிர்சாப்பூர்ல வருவாங்க தெரியுமா தங்கச்சியா அவங்க தான். ஸோ நம்ம கதைக்குள்ள போயிடும். எத்தனை சீரிஸ் டைம் சொல்லுவாங்க அவங்கள பத்தி. ஓகே இதுக்குள்ள போயிடும் கதைக்குள்ள. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த 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 சின்ன பொண்ணு இவனும் சின்ன வயசுல ஒன்னா படிச்சிருப்பாங்க. ஆனால் அப்பையிலேருந்தே அந்த பொண்ணு இவனை பார்க்குறப்பையில அவனுக்கு ஏதாவது தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ண அந்த பொண்ணு வேணும்னு அவாய்ட் பண்ணிட்டே இருப்பான். அந்த பொண்ணு ஒரு ஏஜென்ட் மேலே லண்டனுக்கு அனுப்பா லண்டனுக்கு போயிடுவாங்க. அப்பா இனிமே வாழ்க்கை நல்லா இருந்தா இந்த பொண்ணை பார்த்து லவ் பண்ணி பெரிய ஆளா ஆயிடுவார். ஸோ பெரிய ஆளாயிட்டு இருக்கும் போது ஒரு கம்பெனியில் வேலை தேடி இருப்பார். ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அங்கே போய் வேலை கிடைக்கலாம்னு செக் பண்ணும்போது அவங்க அப்போ இங்கே வா உன்னை நல்ல வேலை சேர்த்து இங்கே கூட்டு போனோடனே அங்கே வந்து அந்த பொண்ணை பார்ப்பார். ஆஹா இவளை திரும்பி பார்த்துட்டேன்னு சொல்லும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுவான், இவரான நிஜா வேணான்னு சொல்ல முடியாது. அது 1,00,000 ரூபா வேலை உனக்கு ஒன்றுமே இல்லை சிம்பா கிளாஸ் வந்துட்டு போனோம் உனக்கு 1,00,000 ரூபா வேலை அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு விட்டுருவான். ஆனால் இத்தனை நாள் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா. ஸோ நடுவில் என்ன ஆகும்னா சில பேர் சம்பவங்களாம் அதனால என்ன நினச்சிருவான் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சா அந்த பொண்ணு நம்மகிட்ட அந்த விஷயத்த அப்புறம் பிடுங்கிடுது. அதனால அந்த பொண்ணு தெரியக்கூடாதுன்னு நினைப்பான். ஸோ அந்த பொண்ணு வந்து இவனுக்கு ரொம்ப இவனை நினைச்சே தான் சின்ன வயசுல அந்த பொண்ணு வளர்ந்துருக்கும். மனசுக்குள்ள இவன் மேல் அவ்வளோ காதல் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஆனால் அது வெறித்தனமான ஏழை இசுக்குன்னுலாம் சொல்லாது. இது ரொம்ப டீசென்டான பொண்ணு. திமிரு படத்துக்கு இதுக்கு ஒன்னே வித்தியாசம். அது கொஞ்சம் இன்டீசென்டான பொண்ணு, இது ரொம்ப டீசென்டான பொண்ணு. ஆனால் பண்றது பூரா ஒரே விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்த பொண்ணு நீட்டாக வந்து கேட்கும், நீ யாரையா லவ் பண்றியா அப்படின்னு. இல்லையே யாரையும் லவ் பண்ணல, அப்போ நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வழிகட்டாயம் தூக்கிட்டு வந்துடும். கல்யாணம் பண்றதுக்கு எல்லா பொசிஷனும் பண்ணி கல்யாணம் பண்ணிடும். இதுக்காக அவனை கடத்திட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்ப அவ இருக்கா ஒருத்தர் இருக்கா இல்ல அப்ப அவளை தூக்கி ஆடணும்னு சொல்லிட்டு உன வந்து சில விஷயம் பண்ணுவாங்க. குஸ்திருக்கேன் அப்புறம் இவ பண்ணிருக்க மாட்டா சுத்திருக்கேன் அப்புறம் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சம்பவம் ஏற்படும். ஸோ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நானும் அந்த பொண்ணு வாழ்ந்தாகணும். அதுக்கு இவையில எதிர்த்தானு இவங்க பூரா டானுங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா வேற யாரா ஒரு ஹிட் கில்லர் ஹிட் அப்படின்னு ஒரு கொலகாரனை வச்சு இவையில பூரா தூக்கிட்டு பண்ணா ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளா பிளான் பண்ணி தூக்கிட்டு இருப்பான். ஆனா கொலகாரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நேரம் இவளை கொல்லாம இவனை கடத்தி வச்சுட்டு நான் உண்மையை போற அங்க சொல்லிடுவேன், நீ மரியாதை 100 கோடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவனை மிரட்டினோடனே ஃபர்ஸ்ட் சீசன் அங்கேயோட முடியும். செம்ம சூப்பரா இருக்கும், அவ்வளோ என்கேஜிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ் இதாக இருக்கு. ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய்.